ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த வீடியோ எல்லாமே சொல்லியிருக்கேன் இல்லையா, சாமி வந்து ஒரு வாரத்துக்கு வரும் அப்படின்னு. சாமி வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு ரோடு ஃபுல்லாக இடமே இருக்காது, அந்தளவுக்கு கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே நானே போட்ட கோலம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் எனக்கு கோலம் போட சுத்தமாக வராது. எங்கள் அம்மா சூப்பராக போடுவாங்க. சும்மா பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. அப்புறம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பூஜை ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே காய்ச்ச தேங்காய் தான் எங்கள் அம்மா உரித்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருச்சு. இந்த தென்னை மரத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரே ஒரு ஞாபகம் தான் வரும். இதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. கண்டிப்பாக அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே மோள சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சாமி பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம முன்னாடியே போய் நின்னோம் அப்படின்னா அங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த சூடை நனையாமல் கொண்டு வரணும். அது பெரிய டாஸ்க்குன்றதுனால எப்போவுமே நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம காற்றுல அடைஞ்சிச்சு அப்படின்னாலும் இவங்க கிட்ட பதில் சொல்ல முடியாது. எதையாவது ஒன்று சொல்லி நம்மளையும் குழப்பி விட்ருவாங்க. சும்மா வீடியோக்காக மட்டும் அப்படியே கதவுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டாச்சு. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுமே எங்கள் அம்மா பூ எடுத்து வச்சு விட்டுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விலாகில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.